ஓர் ஊரில் ஒரு பள்ளிவாசல் இருந்தது. அங்கே தொழுகை நடந்து கொண்டிருந்தது. முல்லா அந்த வழிபாட்டை முன்னின்று நடத்திக் கொண்டிருந்தார். கருணையும் இரக்கமும் மிக்க ஆசிரியர்களுக்கெல்லாம் ஆசிரியரான அல்லாவின் திருப்பெயரால். இந்த சமயத்தில் குருநானக் அங்கு வந்தார். அவர் முகத்தில் புன்முறுவல். முல்லாவுக்கு கோபம் வந்து விட்டது. ஏன் சிரிக்கிறாய் நண்பா? நீ செய்வது தொழுகை அல்ல. அதனால் சிரிக்கிறேன் என்ன சொல்லுகிறாய்? தொழுகை இல்லையா? ஆமாம், உன்னுள்ளே பிரார்த்தனை என்பதே இல்லை. முல்லாவின் கோபம் இன்னும் அதிகமாயிற்று. நேராக ஒரு நீதிபதியின் முன்னால் போய் நின்றார். நீதிபதி அவர்களே, இந்த ஆள் நாங்கள் தொழுகிற வேளையில் பள்ளிவாசலுக்குள் நுழைந்தார். அதுமட்டுமல்ல, வழிபாடு செய்கிற எங்களை பார்த்துச் சிரிக்கிறார். இவருக்கு நீங்கள் மரணதண்டனை வழங்க வேண்டும். நீதிபதி குருநானக் பக்கம் திரும்பினார். நீங்கள் சிரித்தது உண்மையா? உண்மைதான். ஏன் சிரித்தீர்கள்? அவர் செய்தது பிரார்த்தனை அல்ல, அதனால் சிரித்தேன். அப்படியா? ஆமாம். அவரை நான் சில கேள்விகள் கேட்க தாங்கள் அனுமதிக்க வேண்டும். கேளுங்கள். முல்லா வந்து முன்னால் நின்றார். அவர் கையில் ஒரு புனித குர்ஆனை கொண்டு வந்து கொடுங்கள் என்றார். குருநானக் கொடுத்தார்கள். இப்போது சொல்லுங்கள், உங்கள் உதடுகள் அல்லாவை உச்சரித்த வேளையில் உங்கள் மனம் வீட்டிலே விட்டு வந்த கோழிகளை நினைத்ததா? இல்லையா? முல்லா கையில் குர்ஆன் இருந்தது. உண்மைதான் என்று முல்லா ஒப்புக்கொண்டார். குருநானக் விடப்பட்டார். குருநானக் முல்லாவை விடவில்லை. நீதிபதி சொன்னார், முல்லா அவர்களே, பள்ளிவாசலுக்கு போய் ஏமாற்றுவதை விட அங்கே போகாமல் இருந்து விடுவது மேல். அங்கே ஒரு வேடதாரியாக இருக்காதீர்கள். கருணைமயமான இறைவனது திருநாமத்தைச் சொல்லும்போது கோழியை நினைக்காதீர்கள். உள்ளே இருக்கிற ஒன்றை தேடிச் செல்கிற போது வெளியே இருக்கிற ஒன்று நினைவுக்கு வரலாமா? நம்ம முல்லா நஸ்ருதீன் இருந்த நாட்டில் நிறைய கல்வி கற்ற அறிஞர்கள் இருந்தார்கள். அவர்களோடு மற்ற நாட்டு அறிஞர்கள் போட்டி போடுவார்கள். அதனால் மக்களுக்கு நல்ல நல்ல விஷயங்கள் தெரிய வரும். சில நேரங்களில் போட்டி கடுமையாக இருக்கும். வெற்றி பெற்றவருக்கு பட்டமும் பணமும் கிடைக்கும். ஒருமுறை 3 மெத்த படித்தவர்கள், எல்லாமே தெரிந்தவர்கள் என்று மனதில் நினைத்து கொண்டு அடுத்தவர்கள் பதில் சொல்ல முடியாத அளவுக்கு கேள்வி கேட்பார்கள். அவர்கள் போட்டி அழைத்தாலே ஏன் வீணாக அவமானப்பட வேண்டும் என்று நினைத்து நிறைய பேர் போட்டியை புறக்கணிப்பார்கள். அப்படிப்பட்ட அந்த 3 பேரும் நம்ம முல்லா இருந்த நாட்டிற்கு வந்து அரசனிடம் எங்களுடன் போட்டி போட உங்கள் நாட்டில் புத்திசாலிகள் இருந்தால் வரச் சொல்லுங்க என்றார். உடனே அரசர் தன்னுடைய அரண்மனை அறிஞர்களை பார்க்க அவர்களோ தலையை தொங்க போட்டு விட்டார்கள். யாரும் போட்டி போட விருப்பம் தெரிவிக்கவில்லை. உடனே அந்த 3 பேரும் சப்தமாக சிரித்து, உங்கள் நாட்டில் அனைவரும் முட்டாள்களா? எங்களுடன் போட்டி போட யாருமே இல்லையா? ஹா ஹா, அப்படியே போட்டி போட்டு எங்களை வென்றால் நாங்கள் இந்த நாட்டுக்கு அடிமை, இல்லை என்றால் நீங்கள் அனைவரும் எங்களுக்கு அடிமை. போட்டிக்கு தயாரா? என்று கிண்டலாக கேட்க அரசனுக்கு அவமானம் தாங்க முடியவில்லை. நாளை நாட்டின் நடுவில் இருக்கும் ஒரு இடத்தில் போட்டி நடைபெறும். யார் வேண்டும் என்றாலும் கலந்து கொள்ளலாம். இந்த 3 பேரையும் வெற்றி கண்டால் நிறைய பரிசுகள் கிடைக்கும். இல்லை என்றால் கடுமையான தண்டனை என்று அறிவிப்பு செய்தார். அன்றைய இரவே புத்திசாலிகள் என்று சொல்லித் திரிந்த நிறைய பேர் ஊரை விட்டு போய் விட்டார்கள். அடுத்த நாள் காலையில் அங்கே நிறைய மக்கள் கூடி இருந்தார்கள். அவர்களோடு போட்டி போட்டு தோற்றவர்கள் தலை குனிந்து நின்று கொண்டிருந்தார்கள். யாருமே அவர்களை வெற்றி கொள்ள முடியவில்லை என்ற ஆத்திரத்தில் அரசன் அமர்ந்திருந்தான். அந்த பக்கமாக நம்ம முல்லா பக்கத்து நாட்டில் வியாபாரம் செய்து முடித்து தன்னுடைய கழுதையுடன் ஊருக்கு வந்தார். என்னடா இங்கே இவ்வளவு கூட்டமாக இருக்கிறதே என்று வேடிக்கை பார்த்தவருக்கு பயங்கர அதிர்ச்சி. அவரது மச்சான் வேறு கையை கட்டி தலை குனிந்து நின்று கொண்டிருந்தான். மக்களிடம் என்ன ஏது என்று கேட்டு தெரிந்து கொண்டார். மச்சானின் தொந்தரவு இனி இருக்காது என்று நினைத்தார். சிறிது நேரத்திலேயே தன் நாட்டு மக்கள் யாருமே பதில் சொல்லவில்லை. அப்படி செய்தால் தன் நாட்டிற்கு பெருத்த அவமானம் ஆகுமே என்று நினைத்ததோடு இல்லாமல் இந்த அறிஞர்களுக்கு தக்க பதிலடி கொடுக்க வேண்டும் என்று நினைத்தார். தன்னுடைய கழுதையோடு கூட்டத்தின் நடுவே சென்று அரசனை பார்த்து வணக்கம் சொல்லிவிட்டு தான் போட்டியிடப் போவதாக சொன்னார். அரசனும் சரி என்றார். ஆனால் அந்த 3 பேரும் முல்லாவின் ஆடை கழுதையோடு நின்ற நிலையை பார்த்து ஏளனமாக சிரித்து, உன்னிடம் நாங்கள் ஆளுக்கு ஒரு கேள்வி கேட்போம். நீ சொல்லும் பதிலை நாங்க சரி தவறு என்று சொல்வோம். அப்படி நாங்க பதில் சொல்லவில்லை என்றால் உனக்கும் இந்த நாட்டுக்கும் அடிமை. நீ தோற்றால் இந்த நாடும் மற்றவர்களும் நீயும் வாழ்நாள் முழுவதும் எங்களுக்கு அடிமை. முல்லா, அது எல்லாம் சரி, கேள்வியை கேளுங்கப்பா, சீக்கிரம் வீட்டுக்கு போகணும். முதல் அறிஞர் முல்லாவிடம், இந்த உலகின் மைய இடம் எது என்று கேட்டார். அதற்கு முல்லா, என் கழுதை நிற்குமிடம் தான் உலகின் மையம் என்றார். அந்த அறிஞர், அதை உண்மை என்று நிரூபியுங்கள் பார்க்கலாம் என்றார். உடனே முல்லா, அது உங்க வேலை, நான் சொன்னது தவறு என்று நிரூபியுங்கள். உலகை அளந்து பாருங்கள், அப்போது என் கழுதை நிற்குமிடம் உலகின் மையம் என்று தெரியும் என்றார். முதல் அறிஞர் என்ன சொல்வது என்று தெரியாமல் பேசாமல் இருந்தார். அடுத்து 2ஆம் அறிஞர், ஆகாயத்தில் மொத்தம் எத்தனை நட்சத்திரங்கள் உள்ளன என்று கேட்டார்.
அதற்கு முல்லா, என் கழுதையின் உடலில் எத்தனை உரோமங்கள் இருக்கின்றனவோ அத்தனை நட்சத்திரங்கள் ஆகாயத்தில் உள்ளன. வேண்டுமானால் எண்ணிப் பாருங்கள் என்றார். இரண்டாம் அறிஞர் பேசாமல் இருந்துவிட்டார். மூன்றாவது அறிஞர் முல்லாவிடம், மக்கள் கடைபிடிப்பதற்காகச் சான்றோர்கள் வகுத்த நெறிகள் எவ்வளவு என்றார். அதற்கு முல்லா, அறிஞர்களே, உங்கள் மூவருடைய தாடியிலும் எவ்வளவு உரோமங்கள் உண்டோ அத்தனை நெறிகளைச் சான்றோர்கள் மக்களுக்காக வகுத்துள்ளனர். இதில் ஏதாவது சந்தேகம் இருந்தால் சொல்லுங்கள். உங்கள் மூவருடைய தாடியிலும் உள்ள உரோமங்களை பிடுங்கி எண்ணிக்கை சரியானது என்று நிரூபிக்கிறேன் என்றார். இவ்வாறு முல்லா கூறியதும், வேண்டாம் வேண்டாம், நீங்கள் சொன்ன பதிலை ஒப்புக்கொள்கிறோம் என்று கூறி அந்த அறிஞர்கள் தாங்கள் தோற்று போனதை ஒப்புக்கொண்டு தங்கள் பரிசுகளை முல்லாவிடம் சமர்ப்பித்தனர். தங்களை அந்த நாட்டின் அடிமை என்று அறிவித்தார்கள். போட்டியில் வென்றதால் அரசன் முல்லாவை கட்டிப்பிடித்து நன்றி சொன்னார். என்ன கேட்டாலும் கொடுக்க தயார் என்றார். உடனே அந்த மூன்று அறிஞர்களையும் தங்கள் நாட்டிற்கு போக அனுமதிக்க வேண்டும். இனிமேல் அவர்கள் இது போல் போட்டியிட மாட்டார்கள் என்றார். அந்த மூவரும் முல்லாவுக்கு நன்றி சொல்லி தப்பித்தோம் பிழைத்தோம் என்று ஓடிப்போனார்கள். முல்லாவின் புகழ் மேலும் பரவியது. முல்லா நஸ்ருதீன் மன்னருடன் நெருங்கிய தொடர்பு வைத்திருந்தார். அது அரசு சபையில் இருந்த பலருக்கு பிடிக்கவில்லை. ஒருமுறை முல்லா ஒரு நண்பரின் திருமணத்திற்கு சென்ற போது பேச்சுவாக்கில், நாட்டில் உள்ள அறிஞர்கள் எல்லாம் குழப்பவாதிகள், எதையுமே உறுதியாக தீர்மானமாக கூற இயலாதவர்கள் என்று சொன்னார். அதை அறிந்த முல்லாவின் எதிரிகள் மன்னரிடம் போய், மன்னர், நீங்க அறிஞர்களை வைத்திருப்பதற்கு பதிலாக குழப்பவாதிகளை வைத்திருப்பதாகவும் சரியான முடிவு எடுக்க தெரியாமல் இருக்கும் அறிஞர்கள் பேச்சு கேட்பதாகவும் முல்லா சொல்லிக் கொண்டு திரிக்கிறார் என்று அரசரிடம் முல்லாவை பிடிக்காதவர்கள் கூறி தூண்டி விட்டார்கள். உண்மை நிலையை அறிய விரும்பிய அரசர் முல்லாவை சபைக்கு வரவழைத்தார். அத்துடன் தத்துவ மேதைகள், மார்க்க ஞானிகள், சட்ட நிபுணர்கள், அறிவுசால் அமைச்சர்கள் அனைவரையுமே கூட்டினார். பிறகு முல்லாவை நோக்கி, இவர்கள் எல்லாம் குழப்பவாதிகள் என்று கூறினீர்களாமே, ஏன் அப்படி கூறினீர்கள்? இவர்கள் குழப்பவாதிகள் என்று உம்மால் நிரூபிக்க முடியுமா என்று கேட்டார். இது என்னடா வம்பா போச்சு, சும்மா வாய்ப்பேச்சுக்கு சொன்னதை வைத்து என்னை மாட்டி விட பார்க்கிறீங்களா? அப்போ நீங்க குழப்பவாதிகள் தான், அதை நிரூபித்தால் ஆச்சுது என்று நினைத்து, அரசே, என்னால் நிரூபிக்க முடியும் என்று கூறிய முல்லா அனைவரிடமும் ஆளுக்கொரு தாளை கொடுத்தார். பின்னர் அவர்களிடம், அறிஞர் பெருமக்களே, நான் ஒரே ஒரு கேள்விதான் கேட்கப் போகிறேன். அதற்குரிய பதிலை இந்த தாளில் நீங்கள் எழுதி கொடுக்க வேண்டும் என்றார். பின்னர் அவர்களிடம் ஒரு தாளை கொடுத்தார். அதில் ரொட்டி என்றால் என்ன என்று கேட்டார். அனைவரும் பதிலை தாளில் எழுதி அரசரிடம் கொடுத்தார்கள். அரசர் படிக்க ஆரம்பித்தார். ஒருவர் ரொட்டி என்பது சத்துள்ள பண்டம் என்று எழுதியிருந்தார். இரண்டாம் அவர் ரொட்டி என்பது ஒரு உணவு என்று குறிப்பிட்டிருந்தார். மூன்றாம் அவர் இறைவன் கொடுத்த கொடையே ரொட்டி. நான்காம் அவர் ரொட்டி என்பது வேகவைத்த மாவுப் பொருள். ஐந்தாம் அவர் ரொட்டி என்பது மாவும் நீரும் கலந்த கலப்பு. ஆறாம் அவர் அவரவர் விருப்பத்துக்கு ஏற்ப சுவையும் வடிவும் பெறுவது ரொட்டி. ஏழாம் அவர் ரொட்டி என்பதற்கு சரியான பொருள் யாருக்குமே தெரியாது என்று குறிப்பிட்டு எழுதியிருந்ததை அரசர் படித்தார். எல்லா பதில்களையும் அரசர் படித்து முடிக்கும் வரை பொறுமையுடன் காத்திருந்த முல்லா, அரசே, ரொட்டி என்பது என்ன என்ற எனது சாதாரண கேள்விக்கு இவர்கள் அனைவரும் பலவிதமான பதில்களை கொடுத்துள்ளார்கள். யாருடைய பதிலும் ஒன்றுடன் ஒன்று ஒத்துப்போகவில்லை பார்த்தீர்களா? இதனால்தான் நம் நாட்டில் உள்ள அறிஞர்கள் குழப்பவாதிகள் என்றேன் என்றார். அரசர் முல்லாவில் அறிவாற்றலை வியந்து அவர் மீது இருந்த குற்றச்சாட்டினை தள்ளுபடி செய்தார். அரசவையில் கூடியிருந்த அனைவரும் முல்லாவின் திறமையை பாராட்டினார்கள். ஒரு நாள் முல்லா தமது மாடியில் ஏதோ வேலையாக இருந்தார். கீழே சமையலறையில் அவர் மனைவி சமையல் செய்து கொண்டிருந்தார். மாடியிலிருந்த முல்லா திடீரென கால் தவறி கீழே விழுந்து விட்டார். தடால் என்ற சப்தத்துடன் ஏதோ ஒன்று கீழே விழுந்த சப்தத்தை கேட்ட மனைவி திடுக்கிட்டு அது என்ன சப்தம் என்று கேட்டாள். கீழே விழுந்த முல்லா தன் உடம்பில் ஒட்டியிருந்த மண்ணை தட்டி விட்டவாறு, அவுருமில்லை, மாடியிலிருந்து என் சட்டை கீழே விழுந்து விட்டது என்றார். ஒரு சட்டை விழுந்து விட்டதனாலேயா அவ்வளவு பெரிய சத்தம் கேட்டது என்று மனைவி ஆச்சரியத்துடன் கேட்டாள். சட்டைக்குள் நான் இருந்தேன் என்று கூறி முல்லா கமாளித்தார். அவர் மனைவிக்கு அழுவதா சிரிப்பதா என்றே தோன்றவில்லை. ஒரு நாள் அயல்நாட்டிலிருந்து வந்த 2 கல்விமான்கள் முல்லாவை சந்தித்து அவருடன் உரையாடிக் கொண்டிருந்தார்கள். அப்போது அந்த கல்விமான்களில் ஒருவர் முல்லாவை நோக்கி, முல்லா அவர்களே, உலகத்தில் பொய்யை காட்டிலும் உண்மையின் மதிப்பு அதிகமாக இருக்கிறது, அது ஏன் என ஒரு சந்தேகத்தை கேட்டார். நானும் உம்மை ஒரு கேள்வி கேட்கிறேன். உலகத்தின் இரும்பை விட தங்கத்துக்கு அதிக மதிப்பு இருக்கிறதே, அது ஏன் என்று பதில் கேள்வி கேட்டார் முல்லா. உலகத்தில் இரும்பு தாராளமாக எங்கும் கிடைக்கிறது. அதனால் இரும்பின் மதிப்பு மிகவும் குறைவாக இருக்கிறது.
தங்கமோ உலகத்தில் மிகவும் அரிதாகத்தான் எங்காவது ஓரிடத்தில் கிடைக்கிறது. அதனால் தான் தங்கத்தின் மதிப்பு அதிகமாக இருக்கிறது என்றார் கல்விமான். பொய்க்கும் உண்மைக்கும் இந்த உதாரணமும் பொருந்தும். பொய் உலகத்தில் யாரிடமும் தாராளமா கிடைக்கிறது. ஆனால் உண்மை பேசுபவர்களை கண்டுபிடிப்பதுதான் அரிதாக இருக்கிறது. இவ்வாறு உண்மை எளிதில் கிடைக்காத பொருளாக இருப்பதால்தான் அதற்கு அதிகமான மதிப்பு இருக்கிறது என்று முல்லா பதில் சொன்னார். அந்த விளக்கத்தை கேட்டு கல்விமான்கள் இருவரும் மகிழ்ச்சி அடைந்தார்கள். முல்லாவின் வீட்டில் சிறுவன் ஒருவன் வேலை செய்து கொண்டிருந்தான். முல்லா ஒருநாள் புதுப்பானை ஒன்றை வாங்கி வந்தார். பையா, இந்த பானையை எடுத்து கொண்டு கிணற்றுக்கு போய் நிறைய நீர் கொண்டு வா எனக் கூறினார். பையன் பானையை எடுத்து கொண்டு கிணற்றுக்கு புறப்பட்டான். முல்லா சற்று தூரம் சென்ற பையனை கூப்பிட்டார். பையன் திரும்பி வந்து, என்ன எஜமானே என்று கேட்டான். இந்த பானை புத்தம் புதியது. அதிக பணம் கொடுத்து வாங்கியிருக்கிறேன். இதை நீ அஜாக்கிரதையாக கையாண்டு உடைத்தாயானால் அடி கொடுப்பேன் என்று கூறிய முல்லா பையன் முதுகில் ஒங்கி அறைந்தார். பையன் திடுக்கிட்டு திரும்பி, எஜமானே, பானையை உடைத்தால்தானே அடி கொடுப்பேன் என்று கூறினீர்கள். நான் பானையை உடைக்கவில்லையே, என்னை எதற்காக அடித்தீர்கள் என்று கேட்டான். அதற்கு முல்லா, பையா, பானையை நீ உடைத்துவிட்ட பிறகு உன்னை அடித்து என்ன பயன்? உடைந்து போன பானை திரும்பியா வரும்? அதற்காகத்தான் எச்சரிக்கை அடியாக முன்னதாகவே அடித்தேன். இந்த அடியை நினைவில் வைத்துக் கொண்டு நீ பானை விஷயத்தில் மிகவும் கவனமாக இருப்பாய் அல்லவா என்று பதிலளித்தார். ஒரு நாள் முல்லா ஒரு துணிக்கடைக்குச் சென்றார். அங்கு தலைப்பாகைகளும் விற்கப்பட்டன. தமக்கு ஒரு தலைப்பாகை வாங்க வேண்டும் என்ற நோக்கத்துடன் தான் முல்லா அங்கு சென்றார். அழகான ஒரு தலைப்பாகையை தேர்ந்தெடுத்து விலை பேசினார். பிறகு தலைப்பாகையை தலையில் அணிந்து கொண்டார். அந்த கடையில் அழகான சால்வைகளும் விற்கப்படுவதை முல்லா கண்டார். தலைப்பாகைக்கு பதிலாக சால்வையை வாங்கி விடலாம் என்று அவருக்கு தோன்றியது. அதனால் அவர் கடைக்காரனை பார்த்து, இந்த தலைப்பாகைக்கு பதிலாக சால்வையை வாங்கிக் கொள்கிறேன். இரண்டின் விலையும் ஒன்றாகத்தானே இருக்கிறது என்றார். உங்கள் விருப்பம் போல எதை வேண்டுமானாலும் வாங்கிக் கொள்ளுங்கள் என்றார் கடைக்காரர். முல்லா தலைப்பாகையை கழற்றி கொடுத்து விட்டு சால்வையை எடுத்துக்கொண்டு புறப்பட்டார். ஐயா, நீங்கள் வாங்கிய சால்வைக்கு பணம் கொடுக்கவில்லையே என்று கடைக்காரர் கேட்டார். நான் ஏன் பணம் கொடுக்க வேண்டும்? தலைப்பாகைக்கு பதிலாகத்தானே சால்வையை வாங்கிக் கொண்டேன் என்றார் முல்லா. அப்படியானால் தலைப்பாகைக்கு பணம் கொடுங்கள் என்றார் கடைக்காரர். தலைப்பாகைக்கு ஏன் பணம் தர வேண்டும்? அதைத்தான் உங்களிடம் திருப்பி கொடுத்துவிட்டேனே என்று கூறிவாறு கடையை விட்டு கம்பீரமாக வெளியே நடந்தார். கடைக்காரருக்கு ஒன்றுமே விளங்கவில்லை. அவருடைய மூளை குழம்பிவிட்டது.